சரியான லூசு பக்கிங்களா இருக்கும் போல இருக்கு. வீட்டை பார்க்காமலே கமிஷனை தூக்கி கொடுக்குதுங்க. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. கோவிந்தா, இந்தா உனக்கு சேர வேண்டிய கமிஷன் 10,000 ரூபா. ஓகே தானே? ரொம்ப சந்தோஷம். இனிமேல் அந்த வீடு உங்களுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்கம்மா போய் பார்க்கலாம். வாங்க போங்க. பரவாயில்லம்மா, நீ எதிர்பார்த்த மாதிரியே தனி பங்களா வெறும் 7,000 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. அட்வான்ஸ் கூட எவ்வளவு கொடுத்தாலும் ஓகேன்ட்டாங்களாம்ல. இந்த மாதிரி ஓனரு நிச்சயமா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்குமா. உடனே போய் வீட பார்த்துருவா. கோயிந்தா வா. கோயிந்தா வாங்க வாங்க. அக்கா பண்ணுது. சொல்லுக்கா. என்னடா வீடு இருக்குன்னு புரோக்கர் சொன்னாரே, வீட்டை பார்த்துட்டீங்களா? அக்கா வீட்டை பார்க்கத்தான் போய்கிட்டு இருந்தா நீ போன் பண்ணிட்ட. அக்கா மேகா எதிர்பார்த்த மாதிரியே பங்களாவே கிடைச்சிருச்சு. வாடகை வெறும் 7,000 ரூபா தான். என்னது 7,000 ரூபாய்க்கு தனி பங்களாவா? ஐயோ அக்கா, இந்த புரோக்கர் இருக்கார் பாரு கோயந்தேன், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால தான் இப்படி ஒரு வீடை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காப்ல. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வீட்டை பார்த்துட்டு சாவியை வாங்கிட்டு வந்துருங்க. இன்னைக்கே பால் காய்ச்சிட்டு கொடுத்தனும் போயிடலாம். சரிக்கா, உடனே பால் காய்ச்சிடுவோம். எவ்வளவு தூரம் போகணும்? இங்க பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வாங்க வாங்க. கொஞ்சம் தூரம் எவ்வளவு தூரம் கூப்பிட்டே போயிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நடந்து போகும்போது நல்லா காத்தோட்டமா இருக்கும். பார்த்த உடனே பிடிச்சிரும் பாருங்க. இன்னும் எவ்வளவு தூரம் தான்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வாங்க. நல்ல வீடு கிடைக்குன்னா சும்மாவா? வாங்க. நல்ல வீடு கிடைக்குன்னா நடந்தானே ஆகணும். ஆமாமா, உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிரும். எங்க வச்சேன்? கோயந்தா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அவசரத்துல வீட்டோட சாவிய மறந்துட்டு வந்துட்டேன். சாவியை மறந்துட்டு வந்துட்டியா? நான் போய் சாவியை எடுத்துட்டு உடனே வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க.